ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுவையுமாரி சேனல். இன்றைக்கி நம்ம கார சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்குறேங்க. பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு இஞ்சிங்க. ஒரு 4 வரமிளகா, காய்ந்த மிளகா போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பசங்க கருவேப்பிலை தாளிக்கும் போது போட்டு அது உரமாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா வதக்கி அரைச்சி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க. இது நல்லா பொடியாக கட் பண்ணிடலாம். தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் போட்டுடலாம். ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் மாத்திரம் போட்டுக்கலாங்க. போட்டு இது நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த சட்னிக்கு தேங்காய் துருவல் போட போகிறோம். இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்குறேங்க. ஒரு கை தேங்காய் போட்டு இது நல்லா கலரி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ ஒரு கை தேங்காய் போடுறேன். அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க. இப்போது இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். எப்போவுமே நம்ம மிக்சி ஜாரில் சூடாக போடக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் தான் போட்டு அரைக்கணும். பாருங்கள், போய் நம்ம வதக்கி நல்லா ஆற விட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு மாத்திரம் கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேங்க.
ஒரு 1/2 டீஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்குறேன். இப்போ கடுகு போட்டு தாளித்து சட்னி கொட்டிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்து வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, பாருங்கள் ஃப்ரெண்ட், சூப்பரான மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கு நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து கத்திரிக்காய் சட்னி. கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி மிக்சியில் நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு தாளிப்பு போடுங்க, சூப்பராக இருக்குது. இது நான் மதியானம் சாப்பாட்டுக்கு செஞ்சேன். ஸோ அதையும் கொஞ்சம் வச்சுட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.